அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 14 இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நான் இடத்திலே சொல்லுகிறேன். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறதாம்? சீயோனிலிருந்து வருகிறதாம். சீயோன் என்பதற்கு தேவ பிரசன்னம் என்று அர்த்தம். அப்ப இந்த தேவ பிரசன்னத்திலிருந்து தேவ ஜனத்திற்கு ரட்சிப்பு வருகிறது. அப்ப நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மை எங்கிருந்து வரும்னா தேவ பிரசன்னத்திலிருந்து வரும். எந்த மனிதரிடத்திலிருந்தும் வராது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஜெயம் எந்த மனிதர் மூலமாகவும் வராது, தேவனிடத்திலிருந்து வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் தேவ பிரசன்னத்திலிருந்து தான் உங்களுக்கு வரும். அப்ப சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருகிறது. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரசன்னத்திலே தரித்திரு, என் பிரசன்னத்திலிருந்து உனக்கு தேவையானது உன்னை வந்தடையும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? தேவ பிரசன்னமாகிய சீயோனிலிருந்து வருகிறது. அவருடைய ரட்சிப்பு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். இந்த தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று நான் சொல்லுகிறேன், அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். எந்த காரியத்தினாலே நீங்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறீர்களோ, இன்று தேவன் சொல்லுகிறார், நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப அவரால விடுவிக்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்லை பாருங்க. அவரால உங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வரவே முடியாதுங்க அவரால அப்படின்னு ஒண்ணுமே இல்லை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமென். நீங்களே அடிக்கடி திருப்பி போய் விழுந்தாலும் சரி, என்று அவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று. ஆமென். அப்ப நான் சொல்றேன், ஒரு பரிபூர்ண விடுதலையை நீங்க அனுபவிக்க போறீங்க. இனி நீங்க அடிக்கடி போய் விழ போறது கிடையாது. தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். அப்ப அவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறதுனா, உங்கள் சிறையிருப்பை அவர் திருப்புவதன் மூலமாய் வருகிறது. நீங்கள் இனி சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்க போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும். ஆமென். இதுவரைக்கும் நீங்க ஒரு கில்ட்லயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க, கண்டம்னேஷன்லயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன், உனக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் பிசாசு உங்களை குற்றப்படுத்தி, உங்களை அந்த குற்ற உணர்ச்சியிலே, நீ எப்படி இதை செஞ்சிருக்கல, அப்புறம் எப்படி நீ இப்படி வருவ, அப்படி எப்படி நீ உன்னை கடவுளோட பிள்ளை நீ சொல்லுவ அப்படின்னு உங்களை குற்றப்படுத்திட்டே இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன், உனக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப நீங்க மகிழ்ந்திருக்க போகிறீர்கள், நீங்கள் களிப்பாய் துள்ள போகிறீர்கள். தேவன் உங்களை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும்படியாய் செய்ய போகிறார். அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்ப போகிறார். அவருடைய பிரசன்னத்திலிருந்து என்று உங்களுக்கு விடுதலை உண்டு. அவருடைய பிரசனத்திலிருந்து இன்று உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார், களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.